பெண்ணோட மனநிலை வந்து சமநிலை மாறும்போது எடுக்கப்பட முடிவுனாலே வர விஷயங்கள் தான். அழகாக வந்து ஒரு வாங்கார மூவி மாதிரி, ஒரு ஹிச்காக் மூவி மாதிரி ஸ்டோரி டெல்லிங். கேரக்டர் வந்து கன்வே பண்ணுற மெசேஜ் வந்து எப்படி நாங்கள் எடுத்துக்கிறோன்னா ஆஸ் எ ஆடியன்ஸ், இப்போ வந்து தப்பு பண்ணுறவங்க அவங்க தான் வந்து பனிஷ்மெண்ட் வரணும் அப்படின்னு இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் கொண்டு போயிருக்காங்க. 2 லேடிஸ் வந்து எப்படி அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி அ டிஃப்ரெண்ட் மூவி. நல்லா இருக்கு. எப்படி பண்ணிருக்காங்க டைரக்டர் பண்ணிருக்காங்க? எல்லாமே நல்லா இருக்கு. நிஜமும் எப்படி பண்ணிருக்காங்க? ஹீரோயின் ரெண்டு ஹீரோயின் நல்லா இருக்கு. நல்ல படம். நல்லா இருந்துச்சு. மூவி ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது, டிஃப்ரெண்டா இருந்தது மூவி. ஸ்டோரியா பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? ஸ்டோரியா பார்க்கும்போது ரொம்ப ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் எப்படி போகுதுன்னு கொஞ்சம் சஸ்பென்ஸாக இருந்தது. அப்புறம் எல்லாமே கனெக்ட் ஆச்சு லாஸ்ட்டில். அது சூப்பராக இருந்தது, ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஓகே, ஹீரோயின் எப்படி பண்ணிருந்தாங்க? நிஜமும் எப்படி பண்ணிருந்தாங்க? சூப்பராக, எல்லாருமே சூப்பராக, ஐ திங்க் எவ்ரி ஒன் சூப்பராக ஜாப் பண்ணியிருக்காங்க, சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ஸோ வெரி ஹாப்பி. செம்ம மூவி. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். சூப்பர் மூவி, ரொம்ப நிறைய சஸ்பென்ஸாக இருந்தது, நல்லா இருந்தது, சூப்பர், வெரி சாட்டிஸ்ஃபைட். படம் வந்து லைக் நினச்ச மாதிரி அந்த த்ரில்லராக போச்சு. அண்ட் நல்ல என்டர்டெயின் போய் பார்க்கலாம் டெஃபினட்டாக. அவங்க சூப்பர் ஆக்டிங். அவங்க அதான் அவங்க 2 பேரும் அவங்க ரோலை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருந்தது. அது ட்விஸ்ட் அண்ட் டர்ன்னா நீங்கள் படத்தை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் டெஃபினட்டாக வந்து இட்ஸ் அ மஸ்ட் வாட்ச் ஃபில்ம். ஸோ அதான் லைக் ரொம்ப சட்டிலாக தான் சொல்லியிருக்காங்க, ரொம்ப ஃபெமினிசம் டுவர்ட்ஸாக போல, அந்த ஒரு லிமிட் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கரெக்டாக. அந்த லைன் எதுவும் தெரிஞ்சு அந்த ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக எதுவும் இல்லாமல் நல்லா பண்ணியிருக்காங்க. சாட்டிஸ்ஃபைட். சூப்பராக இருக்குது எல்லாமே. மியூசிக் எவ்ரிதிங் இஸ் குட், டெஃபினெட்லி மஸ்ட் வாட்ச். நான் எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் எந்த படத்தோட பார்க்க மாட்டேன், அதனால படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதான் இட்ஸ் அ வெரி ஹீரோயின் பேஸ்ட் மூவி. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அன்எக்ஸ்பெக்டட் வந்து டக்குன்னு மாறிடுச்சு. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே படம் நல்லா மாறிடுச்சு. நல்லா இட் வாஸ் அ வெரி குட் காம்போ. அதான் இந்த மூவிக்கு வந்து நல்ல நியூவான ஆக்டர்ஸ் தேவைப்பட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க, 2 பேரும் நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இட் வாஸ் வெரி ஸ்ட்ராங். மியூசிக் சொல்லவே தேவையில்லை. ஐ திங்க் கோவிந்த் வசந்த் இஸ் பிரில்லியன்ட். அதான் இந்த மூவி கரெக்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் கண்டினியூஸாக இருந்துட்டு இருந்தது. மூவிக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. அதான் கேஸ்ட் ரொம்ப சூப்பர். லைக் 3 பேருமே வந்து தே வர் வெரி ஆப். அந்த ரோலில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெரி சாட்டிஸ்ஃபைட். எப்படி ஃபீல் பண்ணுங்கன்னா ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஒரு பெண்ணோட மனநிலை வந்து சமநிலை மாறும்போது எடுக்கப்பட முடிவுனாலே வர விஷயங்கள் தான். அழகாக வந்து ஒரு வாங்கார மூவி மாதிரி, ஒரு ஹிச்காக் மூவி மாதிரி ஸ்டோரி டெல்லிங் சூப்பராக இருந்துச்சு. ஆர்டிஸ்ட் எல்லா பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்துச்சு. அவரு நல்லா பண்ணியிருக்காரு. ஜோஷுவா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இல்லை ஆக்சுவலி இது ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ்லேயும் கிடையாது. இது வந்து நீங்கள் யாரோட பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறோம், நீங்கள் ஹரியோட பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தாலும் அதில் ஒரு ஸ்டோரி இருக்கும், நீங்கள் லிஜோட பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தாலும் ஒரு ஸ்டோரி இருக்கும், லாஸ்ட்லியோ பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தாலும் ஒரு ஸ்டோரி இருக்கும். பட் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃபெமினிசம் கலந்த ஒரு சோஷியல் மெசேஜாக கொடுத்துருக்காரு. மியூசிக் தான் மூவி. அதான் ஒரு பீத்தோன் மாதிரி ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்துச்சு. மியூசிக் தான் ஸ்கோர் பண்ணிகிட்டே இருக்குது. மியூசிக்கு, கேமரா எல்லா ஒர்க்கும் இப்போ எடிட்டிங் பக்காவாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இல்லை எல்லாமே ஆக்சுவலி ட்ராமா தான். ஒரு ஒரே மூடில் தான் ட்ராவல் பண்ணியிருக்காரு. அதனால் ஓவராலாக சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது, செம்மையாக இருந்தது. இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற ஒரு ப்ராப்ளம், அந்த இஷ்யூவை வந்து அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இப்போ இந்த மாதிரி பேக்வேர்டாக இன்னும் நேரோ மைண்டடாக இருக்கவங்களுக்கு வந்து ஒரு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இதை பார்த்து மேபி அவங்க கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாம், நிறைய இஷ்யூஸ் சார்ட் அவுட் ஆகலாம். ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். எல்லாரோட கேரக்டர்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா பண்ணியிருந்தாங்க. 2 ஹீரோயினுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க ஆக்டிங் ரொம்ப நேச்சுரலாக சூப்பராக இருந்துச்சு. அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி யூஷுவல் ஹோம்லியாக இருக்கவங்க வந்து டக்குன்னு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து அவங்க ஐஸ் ஓப்பன் ஆகி மாறிடுவாங்க இல்லையா. ஸோ அது ரொம்ப பக்காவாக இருந்தது, ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. வெரி நைஸ். எல்லாமே பேக்ரவுண்ட் அதுக்கு நல்லா ஆப்டாக மேட்ச் ஆச்சு, நல்லா இருந்துச்சு. ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். ரொம்ப எல்லாருமே அந்த மெயின் ரோல்ஸில் இருந்த எல்லாரும் அந்த ரோலாகவே வாழ்ந்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு.
தேங்க்யூ. நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். ரொம்ப அன்கன்வென்ஷனலான ஒரு ஸ்டோரியாக இருந்தது. யூஸ்வலி பார்க்குறத விட வந்துட்டு இட் ஃபெல்ட் வெரி ரெஃப்ரெஷிங். ஏன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லோவாக ஒரு பேஸில் அவர் வந்து ஸ்டோரி டெல்லிங் கொண்டு போயிருந்தார். சடனாக வந்து எல்லாமே ரொம்ப டக்கு டக்குன்னு போன மாதிரி இருந்தது. ஆஸ் இன் எக்ஸ்பெக்ட் பண்ணாதது இது இருந்தது. நிறைய மெட்டஃபர்ஸ் இருந்தது ஆக்சுவலி. அதுவும் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. நல்லா இருந்தது. எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு அதில் அவர் சொல்லுவார், சும்மா உனக்கு நோண்டிக்கிட்டே இருக்கணுமாங்கிற மாதிரி ஒரு டைலாக் சொல்லுவார். அதே மாதிரி தான் எல்லா டைலாக்ஸும் நோண்டுற மாதிரி தான் இருந்தது. லைக் பொதி வச்சு பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதே மாதிரி தான் படம் ஃபுல்லாக பொதி வச்சு பேசியிருக்காரு. ரெண்டு பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் த காஸ்ட். 3 பேருமே மெயின் லீட்ஸ் 3 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. வாட் ஐ பிலீவ் இஸ் அதில் சொல்கிற மாதிரி தான் நம்ம ஒரு பாயிண்டில் வந்து லாஸ்லியா கேரக்டரை வந்து ரொம்ப வில்லனைஸ் பண்ணுவோம். பட் ஆக்சுவல் வில்லன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோட கேரக்டர் தான். ஸோ அதில் அவர் சொல்கிற மாதிரி 2 பேருக்குமே உண்மையாக இருக்க மாட்டாங்க. பட் நம்ம வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து படத்தை பார்த்துட்டு லாஸ்லியாவை மட்டுமே ஒரு வில்லன் ரோல் மாதிரி நம்ம we tend to perceive it that way. அண்ட் சொசைட்டியும் அப்படி தான் ஒர்க் ஆகுது. என்னனாலுமே ஒரு தப்பு வந்து அந்த பொண்ணு மேலே தாங்கிற மாதிரியான ஒரு பெர்செப்ஷன் தான் இருக்குது. பட் ஆக்சுவலில் அந்த பையன் மேலே தான் தப்பு. இட் இஸ் ஆல் வெரி குட், வெரி வெல் ரிட்டன் ஆல்சோ. ரொம்ப கிறிஸ்பாக படம் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இட்ஸ் அ நைஸ் மூவி. நல்ல ஆடியன்ஸ் ஓரியன்ட். அதாவது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது கான்செப்டாக. டைரக்டர் வந்து கன்வே பண்ணுற மெசேஜ் வந்து எப்படி நாங்கள் எடுத்துக்கிறோன்னா ஆஸ் எ ஆடியன்ஸ், இப்போ வந்து தப்பு பண்ணுறவங்க அவங்க தான் வந்து பனிஷ்மெண்ட் வரணும் அப்படின்னு இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் கொண்டு போயிருக்காங்க. 2 லேடிஸ் வந்து எப்படி அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி அ டிஃப்ரெண்ட் மூவி. அண்ட் மியூசிக் ஆல்சோ ரொம்ப அப்படியே போட்டு பாட்டு அது இதெல்லாம் இல்லாமல் என்ன கண்டென்ட் எது தேவையோ அது மட்டும் பண்ணியிருக்காங்க. வெரி நைஸ் மூவி. லிஜு அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஜெய்பீமில் அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ லிஜு இஸ் வெரி, அவங்களோட அந்த ப்ரொஃபஷ்னல் ஆக்டர்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அவங்க ரொம்ப அழகாக நம்மளுக்கு நெக்ஸ்ட் டோரில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ஐ ஃபெல்ட் தட் வே. அண்ட் இட் இஸ் வெரி நைஸ். ஈவன் லாஸ்லியாவோட அந்த கேரக்டருமே ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக அவங்க நெகட்டிவ் ரோலாக தெரியும்னு நினச்சோம். பட் இட் இஸ் நாட் ஸோ. 2 லேடிஸும் சேர்ந்தாங்கன்னா எப்படி அதை ஒரு பிரச்சனையை கூட டேக்கிள் பண்ணலாம் அப்படின்றது வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க டைரக்டர். ஆக்சுவலாக வந்து ஹவுஸ் ஒய்ஃப் ஹோம் மேக்கர் அப்படின்ற எல்லாருக்குள்ளேயுமே ஒரு டேலண்ட் இருக்கும் இல்லையா? அந்த டேலண்ட் வந்து ஏதோ ஒரு டைமில் அவங்க அஃபெக்ட் ஆகும்போது தான் அது வெளியில் வரும் இல்லையா? அது வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது, புரியாது. நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கிற நம்ம ஹஸ்பண்டையே டிபெண்ட் பண்ணி இருப்போம். வேறஸ் நம்ம அந்த ஒரு ஒரு அந்த சர்க்கிளில் போய் இருக்கும்போது தான் we know how to handle things அப்படின்றது நம்ம கற்றுப்போம். ஸோ இட் இஸ் ஓவரால் வெரி நைஸ். நல்லா இருந்தது. கோவிந்த் வசந்தா சொல்லவே வேணாம். 96லாம் நம்மளுக்கு அவ்வளோ ஹிட் கொடுத்தவரை. இதுவும் நம்மளுக்கு போக போக கேட்க ரொம்ப பிடிக்கும் இந்த மியூசிக்லாம். அஃப்கோர்ஸ் இட்ஸ் வெரி நைஸ். இல்லை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வர மூவிஸ் எல்லாமே விமன் சென்ட்ரிக் ஓரியன்டாக தான் வருது இல்லையா? ஸோ இதுவும் வந்து இட் இஸ் நாட் விமன் சென்ட்ரிக் மூவி. பட் வாட் எவர் அவங்க அந்த கேரக்டரில் எவ்வளோ அஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்றது வந்து அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. ஸோ இட் இஸ் நாட் தட் இவங்க விமன் அப்படின்றவங்க வந்து இந்த மாதிரி இருந்தால் இப்படி தான் தப்பு பண்ணுவாங்கன்ற ஒரு கன்க்ளூஷன் இல்லாமல் இதை டிஃப்ரெண்ட்டாகவும் யோசிக்கலாம் அப்படின்றத டைரக்டர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஐ லவ்ட் இட். ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் என்ன நடக்க போகுதுன்னு அந்த எக்ஸ்பெக்டேஷனோடு இருந்தோம். டைரக்டர் ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் வாட் எவர் ஹி வாண்டட் டு கன்வே அது வந்து ஆப்டாக கொண்டு வந்திருக்காரு. ஷீஸ் என்ன சொல்கிறது, அவங்க வந்து வேற லெவல். ஸோ அவங்க ஒரு இன்ஸ்பைரிங் ஆக்ட்ரஸ். வெரி நைஸ், வெரி நைஸ். ஐ தாட் ஷீஸ் அ நேச்சுரல். ஸோ அவங்களும் ரொம்ப நல்லா வெரி நைஸ். ஐ மீன் கோவிந்த் வசந்தா இல்லை சான்ஸே. டெஃபினெட்லி ஐ திங்க் திஸ் மூவி வில் டூ ரியலி வெல். படம் ரொம்ப நல்லா இருந்தது. லைக் படமே ஒரு ஹோல் மூவியாக ரொம்ப டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவாக இருந்தது. லாஸ்ட்லியோட ஆக்டிங் பயங்கரமாக இருந்தது. கிளைமேக்ஸ் சீன் எல்லாம் ரொம்ப கூஸ் பம்ஸாக இருந்தது. ஜோஷ்வா சாரோடது ஃபஸ்ட் மூவி மாதிரியே தெரியல. ரொம்ப நல்லா இருந்தது. அதுதான் கூஸ் பம்ஸாக இருந்தது. இந்த கிளைமேக்ஸ் சீன்ஸ் எல்லாம் லைக் ஒரு மாதிரி கூஸ் பம்ஸாக இருந்தது. சூப்பராக இருந்தது. மியூசிக் ரொம்ப லைக்
ஆப்டாக இருந்தது. லைக் சீன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆப்டாக இருந்தது. அவங்க ஆல்ரெடி இன்டர்வியூஸில் சொல்லியிருந்தாங்க அவங்க ஷூட் பண்ணும்போதே அந்த மியூசிக் பின்னாடி போயிட்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஆக்டிங்கும் பயங்கரமாக இருந்தது. ஹீரோ எப்படி பண்ணியிருக்காரு? ஹீரோ அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் ஆல்ரெடி தங்கலான்லாம் பார்த்துருக்கோம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சாட்டிஸ்ஃபைடா? கண்டிப்பாக லைக் ரொம்ப நல்ல மூவியாக இருந்தது. ஒரு நல்ல ஒரு க்ரைம் த்ரில்லராக இருந்தது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே. என்ன எக்ஸ்பெக்டேஷன் நீங்க எப்படி இருக்கு? Without expectation and it's very good. சாட்டிஸ்ஃபைடாச்சா? Yeah, satisfaction. ரொம்ப நல்லா இருக்கு. டைரக்டர் எப்படி பண்ணிருக்காரு? ஸ்கிரீன் பிளே எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்ல வந்து எதிர்பார்ப்பு ரொம்ப சஸ்பென்ஸா ரொம்ப நல்லா இருந்தது. சாட்டிஸ்ஃபைடா? சாட்டிஸ்ஃபை. Thank you. என்ன நீங்க என்ன ஒரு மேலா பார்க்கும்போது நமக்கு அது எப்படி ஃபீல் ஆச்சு? அந்த ஸ்டோரி கனெக்ட் ஆகுதா? கரெக்டாக சொல்ல முடியும். சாட்டிஸ்ஃபைடா? சாட்டிஸ்ஃபைட். ஹீரோயின் எப்படி பண்ணிருந்தாங்க? ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க. சாட்டிஸ்ஃபைடா? Very மியூசிக்ல satisfying. எப்படி இருந்துச்சு? Music was very thrilling also. So according to the scene, it was perfect. டைரக்டர் ஸ்கிரீன் பிளே எப்படி ஹேண்டில் பண்ணிருக்காரு? I don't see any flaw. I feel it's a very nice story. வெரி நைஸ். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தீங்க? எப்படி இருந்துச்சு? As I expected, everything was there. It was nice. லிஜிமோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? Huh? லிஜிமோ ஹீரோயின் எப்படி? She done amazing job. ஆடியன்ஸாக பார்க்கணும்னா ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறப்போ. ஸ்கிரீன் பிளே எல்லாம் ஹேண்டில் பண்ண விதம் எப்படி இருந்துச்சு? அதான் நான் இப்போ தான் பார்க்குறேன். அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏன்னா மியூசிக்கோட எல்லாமே பார்க்குறப்ப எல்லாமே சிங்க் ஆகி நல்லா இருந்துச்சு. லிஜிமோட மேமோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? அது சொல்லவே தேவை. எல்லாருக்குமே தெரியும் அவங்க எவ்வளோ அழகாக ஒரு ஃப்ரேமில் நடிப்பாங்க, ஒரு சீனை ஹோல்ட் பண்ணுவாங்கன்னு. ஸோ மூவில பார்க்கும்போது ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? இப்போ பார்க்குறப்ப தான் வா இந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்காங்களே எனக்கு இப்போ தான் பார்க்குறேன். ஸோ நல்லா இருந்துச்சு. ஹரிகிருஷ்ணா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி? இதில் இருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாருமே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் எல்லாருமே மியூசிக் வைஸ் சொல்லவே தேவை. அந்த சீனுக்கு அந்த மியூசிக் இல்லைன்னா நம்மளுக்கு கனெக்டே ஆகாது. ஸோ மியூசிக் அண்ட் த சீன் ரெண்டுமே பயங்கர சிங்கில் இருந்துச்சு. ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். ஸோ எல்லாருமே வந்து பார்க்கணும். நான் நம்ம தியேட்டருக்கு வந்து பார்க்கணும். பிகாஸ் இட்ஸ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அந்த சவுண்ட் அந்த சீன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு த்ரில்லர் மாதிரி இருக்குல்ல. ஸோ எல்லாரும் தியேட்டருக்கு வந்து தான் பார்க்கணும்.